என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, உபவாசம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிறோம். தேவன் நம்மோடு இடைப்பட்டு வருகிறார். நேற்று தினத்தில் ஒரு தவறான உபவாசம், உயிரை வாங்க வைத்த ஒரு உபவாசம் யெசபேல் அறிவித்து நாபோத்தை கொன்று போட்டாள். பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு ஆபத்து பாருங்கள். ஃபாஸ்டிங்கில் எப்போதும் கவனமாக இருக்கணும். தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவை சீர்படுத்துவது தான் உபவாசம். எனவே இந்த உபவாச நாட்கள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பதாக. மறுபடியுமாக இன்றைக்கு இன்னொரு ஃபாஸ்டிங்கை நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஆகாப்பை இப்பொழுது எலியா தீர்க்கதரிசி சந்தித்து தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தையை இங்கே பேசுகிறார். ஏன்னா நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை இப்படி அபகரித்ததுனால, தன் இச்சை நிமித்தமாய் அபகரித்ததுனால கர்த்தருடைய கோபத்துக்கு அவன் ஆளாகிறான். எனவே பாருங்க, அங்கே என்ன நடக்குது பாருங்க. 19ஆம் வசனம். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்தும் எடுத்து கொண்டதும் இல்லையா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஒரு மோசமான ஒரு முடிவு உனக்கு வரப்போகுது அப்படின்றத இங்கே சொல்லுகிறார் கர்த்தர். பிரியமானவர்களே, அதை தான் இங்கே எலியா தீர்க்கன் அந்த ஆகாப்பை பார்த்து சொல்லுகிறார். இந்த சம்பவத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, முதலாவது 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள். இந்த ஆகாப் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எலியாவின் வார்த்தை அவனுக்கு உண்டான உடனே இப்பொழுது இந்த ஆகாப்புக்கு ஒரு பயம் வந்து விட்டது. அவனுடைய நிலைமையை பாருங்கள். அவன் யாருன்றதை வேதத்தில் நான் ஒரு 3 வசனங்களை சுட்டி காண்பிக்கிறேன். 21:20. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். பொல்லாப்புக்கு தன்னை விற்று போட்டவன், பொல்லாப்பு செய்கிறதற்காக தன்னை விற்று போட்டவன் இந்த ஆகாப். ஒரு ஆபத்தான காரியம். அதே 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது தான் 25வது வசனத்தையும் பாருங்களேன். தன் மனைவியாகிய யெசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. தன்னை விற்று போட்டான். பொல்லாப்பு அவனை வாங்கி கொண்டது. எனவே பொல்லாப்பு என்னெல்லாம் செய்ய நினைச்சதோ அதெல்லாம் ஆகாப்பை கொண்டு செஞ்சிருச்சு. ஆகாப் தன்னை விற்று போட்டான். இரண்டாவதாக 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். முதலாவது விற்று போட்டவன், இரண்டாவது மகா அருவருப்பாய் நடந்தவன், மூன்றாவதாக அந்த 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தேவ மனிதனுக்கு பகைஞனாயிருந்தவன். யோசித்து பாருங்க, இவனுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை யோசித்து பாருங்க. எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு இவன் ஆளாவான், எப்படி இவன் ஆசீர்வதிக்கப்படுவான். தன்னை பொல்லாப்புக்கு விற்று போட்டவன், மகா அருவருப்பாய் நடந்து கொண்டவன், தேவ மனிதனை பகைத்தவன். இப்படி ஒரு சம்பவம் வரும்பொழுது வேறு வழி இல்லை. எலியாவின் வார்த்தையை கேட்ட உடனே அந்த 27ஆம் வசனத்தில் ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தன் வஸ்திரத்தை கிழித்தான். அப்போ 3 காரியத்தை இங்கே நம்ம கவனிக்கிறோம். ஒன்று, வார்த்தையை கேட்டான். தனக்கு வருகிற எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டான். நிறைய பேருக்கு எச்சரிப்பின் வார்த்தை வந்தால் பிடிக்காது, அதை கேட்க மாட்டாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதிலே நாசமடைவான்னு வசனம் சொல்லுகிறது. என்ன காரணம் தெரியுமா? தங்களுக்கு எதிராய் வருகிற வார்த்தையை அவர்கள் கேட்க மாட்டார்கள். உடனே அவங்க வேறு யாருக்காவது அந்த வசனத்தை சொல்லி தப்பிச்சிருவாங்க. ஒரு நாள் ஒரு சபையில் நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே ஒருத்தர் சொன்னார், இவர்களுக்கு தான் நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க, நீங்கள் பேசுனது இன்னாருக்கு தான் குத்தி இருக்குன்னு சொன்னாங்க.
எவ்வளோ ஒரு தவறான ஒரு காரியம் தெரியுமா? இவங்க வார்த்தையை தங்களுக்கென்று உள்வாங்காமல் அந்த வார்த்தையை அவர்கள் யாரோ ஒருவருக்கு தள்ளிவிட்டார்கள். அப்படி செய்யவே செய்யாதீங்க பிரியமானவர்களே. முதலாவது வார்த்தையை கேட்டான், இரண்டாவது வஸ்திரத்தை கிழித்து கொண்டான், மூன்றாவது பாருங்க, வருத்தி கொண்டான். தரையில் கிடந்தானாம், தன்னை வருத்தி கொண்டான், தாழ்மையாய் தன்னை வருத்தி கொண்டான். வருத்தி கொண்டவன், வஸ்திரத்தை கிழித்தவன், வார்த்தையை கேட்டவன். இந்த மாதிரி 3 சம்பவம் நடந்துச்சுன்னா ஃபாஸ்டிங் இல்லாமல் இருக்க முடியாது. நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருதா, சரிப்படுத்த வேண்டிய இடம் வருதா, சரிப்படுத்த தேவ சமூகத்தில் கிடங்க, விழுந்து கிடங்க. ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவை பூட்டிட்டு விழுந்து கிடங்க, தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க. தேவனோடு நெருங்கி கிட்டி சேர்வதற்கு தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? கத்து பாருங்க, அந்த பலனை பாருங்க. என்ன பலன்? 28, 29. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? கர்த்தர் பார்த்துட்டார். ஃபாஸ்டிங் இருந்து தேவ சமூகத்தில் விழுந்தா, திரும்ப சொல்றேன், தேவனால் மன்னிக்க முடியாத பாவம் என்பது ஒன்றுமே இல்லை என்பதற்கு தன்னை விற்று போட்ட ஒருவன், தேவ மனுஷனை பகைங்கனாய் பார்த்த ஒருவன், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராய் வேலை செய்த ஒருவன், அவன் அருவருப்பானவனா, மகா அருவருப்பானவன். அப்படிப்பட்ட ஒருவனை கர்த்தர் பார்க்குறார். ஏன்னா தாழ்த்திட்டான்ல. நீங்கள் தாழ்த்திட்டீங்கன்னா கர்த்தர் இறங்கிடுவார். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால். யாரு? ஆகாப், பொல்லாப்புக்கு விற்று போட்ட ஒருவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டில் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். தாழ்த்தினான். தேவன் என்றைக்குமே தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இரக்கம் பாராட்டுவார். நம்ம ஒருவேளை தவறு செஞ்சிருக்கலாம், பாவம் பண்ணியிருக்கலாம், பாவத்தோடு வாழ்ந்திருக்கலாம், அநியாயமாய் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செஞ்சிருக்கலாம். தாழ்த்தி தேவ சமூகத்தில் விழுந்துட்டா இரக்கம் பாராட்டுவார். ஆகாப்பையை மன்னித்தவர் தேவப்பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாவத்தை மன்னிக்க மாட்டாரா? இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்கள். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி நம்ம இதை சரியாய் ஒப்பிப்போம். நீங்கள் குரூப்பில் அதை உடனே பதிவு பண்ணிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உபவாசத்தோடும் நாங்கள் கண்ணீரோடும் தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபித்து அன்று எங்களுடைய பாவங்களற நாங்கள் கழுவப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுயநலத்திற்காக மாத்திரம் உபவாசம் இருந்தது போதும். சுயம் எங்கள் வாழ்க்கையில் சாகட்டும். இனி தேவ சமூகத்தில் அதிகமாய் நாங்கள் காத்திருக்கவும், உம்மோடு இசைந்து வாழ்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு தொடர்ந்து பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம இதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன், ஜெபம் பண்ணுறேன். இதற்காக சொவீனியர் போடுறோம். உங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த சொவீனியரை நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இதனுடைய ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே காண்கிற நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க. நாங்கள் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் யாராவது இதற்கு கொடுக்க ஆசையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். இதற்கு 45 லட்சம் ரூபாய் தேவை. 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். 90 பேர் 50,000 கொடுத்தால் போதும். இதற்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. டயாலிசிஸ் சென்டருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் டயாலிசிஸ் சென்டருக்காக ஜெபிக்கவும், மாதம் 1000 ரூபாய் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை கொடுத்து தாங்கவும் நீங்கள் இதுவரைக்கும் முன் வரலன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா டயாலிசிஸ் சென்டருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட மாதம் 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது. சேல்ரி, ரெண்ட்டு, டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்குது. அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கணும். எனவே ஒவ்வொரு மாதமும் 300 பேர் 1000 ரூபாய் கொடுக்குறவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம்.
இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. நாம் இந்த நாட்களில் இதை செய்யாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னால் சரித்திரத்திலே நாம் ஒரு பெரிய பிழை விட்டவர்களாக இருப்போம். எனவே இணைந்து தேவனுக்காய் செயல்படுவோம். ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வோம். அன்போடு உங்களை அழைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். காட் பிளஸ் யூ.